பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்பதாக. சர்வாங்க சுகம், கம்ப்ளீட் ஹீலிங் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும் போது அதில் எப்போதும் பூரணம் காணப்படும். அவர் ஒருவருக்கு சுகத்தை கொடுத்தால் அது சர்வாங்க சுகமாய் காணப்படும். அவர் ஒருவனை ஆசீர்வதிக்கும் போது வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபு 1:17 கூறுகிறது. அவர் பூரணமான நன்மைகளை தருகிறவர். ஒரு நாள் பேதுருவும் யோவானும் ஜெபிக்கும்படிக்கு தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு சிலர் வந்தார்கள். அவர்கள் அவனை தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையில் வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். இதை கண்ட ஜனங்கள் பிரமிப்படைந்தார்கள். உடனே பேதுரு, இயேசு கிறிஸ்துவின் நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று அவர்களுக்கு பிரசங்கித்தான். கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு விசுவாசம் அவசியம் தேவை. முதலாவதாக அந்த விசுவாசம் இயேசுவால் உண்டாகிய விசுவாசம் என்று மேற்குறிப்பிடப்பட்ட வசனம் கூறுகிறது. விசுவாசத்தின் ஒரு பகுதி இயேசு நமக்குள் உண்டாக்குகிற விசுவாசமாய் காணப்படுகிறது. ஆகையால் தான் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாசத்தை துவக்குகிறவர் இயேசு என்று எபிரேயர் 12:1 கூறுகிறது. நாம் விசுவாசிக்க கூடாத நிலையில் காணப்படும் போது அவர் நமக்குள்ளாய் உண்டாக்குகிற விசுவாசம் சர்வாங்க சுகத்தை கொண்டு வரும். இரண்டாவது, மற்றவர்களுடைய அற்புதத்திற்காக ஜெபிக்கிறவர்களுக்குள் இயேசுவின் நாமத்தை பற்றிய விசுவாசம் காணப்பட வேண்டும் என்றும் அதே வசனம் கூறுகிறது. ஒருவருக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஆகும் என்ற ஆழமான விசுவாசம் உங்களுக்குள் காணப்பட வேண்டும். பேதுருவுக்குள் அந்த விசுவாசம் காணப்பட்டது. அது பிரவி சப்பானிக்கு சர்வாங்க சுகத்தை கொண்டு வந்தது. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று ரோமர் 10:17 கூறுகிறது. கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து அதை குறித்து அதிகமாக கேட்கும்போது விசுவாசம் நமக்குள்ளாக வளரும். மூன்றாவது, அற்புத சுகத்திற்காய் காத்திருக்கிறவர்களுக்குள்ளும் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் காணப்பட வேண்டும். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்த ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம் உண்டாகும் என்று விசுவாசித்து அவரிடத்தில் வந்து அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று கூறினார். பலவீனமாய் காணப்பட்ட அவளுடைய விசுவாசம் அவளுக்கு சர்வாங்க சுகத்தை கொண்டு வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தரிசித்து அல்ல விசுவாசித்து நடக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். விசுவாசத்தினால் வராதது எல்லாம் பாவம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் காணப்பட முடியாது. உங்கள் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணி உங்களுக்கு அற்புதங்களையும் சர்வாங்க சுகத்தையும் தருவாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிறோமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, எங்கள் விசுவாசம் ஒளிந்து போய் விடாதபடி அதை அனுதினமும் வர்த்திக்க பண்ணுவீராக. மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று கூறினீரே. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து கை கொண்டு விசுவாசத்தில் வளர எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு உம்மிடத்தில் எதை கேட்கிறார்களோ அதை நீர் அவர்களுக்கு அப்படியே கட்டளையிடப் போகிறீரே. அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.